வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், நம்ம நாளைக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து நிறைய மீன்கள் வருது, நிறைய வெரைட்டி மீன்கள் வருது. போய் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம மீன் சாப்பிடணும்னு ஐடியா இருக்கிறவங்க எல்லாருமே போய் வாங்கி சாப்பிடுங்க. எந்தெந்த கடைனா, நம்ம கோயம்புத்தூரில் உள்ள கடை, கோயம்புத்தூரில் கணபதியில், அப்புறம் சிவகங்கை, அப்புறம் திருப்பூர், அப்புறம் ஒசூர், அப்புறம் தருமபுரி, இந்த இடங்கள்லாம் நம்ம கடை இருக்குது. நீங்கள் இந்த ஊரில் இருந்துட்டு நீங்கள் கூகுளில் தேடினாலே நம்ம கடை அட்ரஸ் இருக்கும். நீங்கள் போய் வாங்குங்க. என்னென்ன மீன் வருது, எப்படி வருதுன்னு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அங்கே பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நான் நிற்கிறது ஒரு விசைப்படகில் நிற்கிறேன். இங்கேயே மீன் எடுக்கிறோம், இங்கேயே பேக் பண்ணுறோம், கொடுத்துட்றோம். நம்ம கம்பெனி கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நேரடியாக போட்டில் லைவாக காலையில் வெள்ளனே ஏலம் நடக்கும். அதில் எடுக்கிறோம், அங்கேனிக்கலே பேக் பண்ணுறோம். நம்ம வண்டியிலே கொண்டு வந்து அங்கே வந்து கொடுத்துட்றோம். மீனை கூட நம்ம வந்து வெயிலில் காயாமையோ இல்லை சும்மா ஏதோ ஓப்பன் பாடியில் இல்லாமல் இன்சுலேட்டர் பாடியில் உள்ளே வச்சு அப்படியே சும்மா ஐஸ் க்யூப் போட்டு கரெக்டான ஒரு கடலில் மீன் பிடிச்சா எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அப்படியே கொடுக்குறோம். இந்த மீனை வந்து நம்ம எந்த இதுவுமே இது பண்ணாமல் கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இந்தியன் சாலமன் வெலை மீன் சூப்பர், வெலை மீன் சூப்பர். அப்படி இருக்குதுங்களா, நம்ம கடைக்கு வருது. இது பெரிய சைஸ், இந்த பாருங்க. இது அதுலேயே மீடியம். இதுக்கு அதுக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்கும். இது அதோட கொஞ்சம் சின்னது. இங்கே பாருங்கள், கிளைக்கான் சைஸை பாருங்கள். ஓப்பா, எவ்வளோ வெண்ணியம் பாருங்க வருது. இந்தியன் சாலமன் பாரு. நெத்திலி காட்டுறோம். சைஸை பற்றிலாம் விளையாண்டு மக்கா கிட்டத்தட்ட 5 இன்ச்சு இருக்கும் போல ஒரு நெத்திலி. சங்கரா சங்கரா நம்ம வேலை பார்க்குறோம்ல கடற்கரையில், அதுக்கு வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு நெத்திலி சுமித்ரா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. கோவானத்திலி சைஸை பாருங்கள். இதுதான் நம்ம கடைக்கும் வருது. என்ன சைஸியா, டேஸ்ட்டு பயங்கரமாக இருப்பான். அந்தனிக்கு மட்டும் வாவல் பொறிச்சு கொடுத்துருணும் மாமியா. அவர் நான் நெத்திலி இருக்கேன், அவன் வாவல் எடுத்துட்டான். எனக்கு வாவல் வேணும். பாருங்க சைஸை பாருங்கள். அப்பா எல்லாத்துக்குமே அடுத்தடியாக போவாங்க. கருவாடுக்கு இதே தான் இருக்கான். அந்த நிலப்பொருளெல்லாம் வாங்கிக்கிறங்க. எவ்வளோ சைஸுன்னு பாருங்க. கொளுத்த நெத்திலி சொல்லுவாங்க. கொளுத்த நெத்திலி, கோவா நெத்திலி. கருப்பு வாவல், பேபி வாவல் நல்லாயிருக்கும். முள்ளெலாம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மரியாதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த நண்டு, இறாலு யாருக்கா உனக்கா? நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கேன். கஞ்சி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ப்ளவுஸு
லவ்ஸ் உடனே லவ்ஸ் பொண்டாட்டிக்கு போன போட்டுட்டு ஸ்டில்லு பாருங்க கவரை எடுத்துருங்களா. பாருங்க அங்கிட்டு இங்கிட்டு கிக் அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல வர அதுக்கு கடலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே மீனை பார்த்துட்டு வாங்க. சூப்பர்ரா, இன்னும் 3 இயர் கஞ்சி குடிக்கணும். அந்தோனி அந்தோனி இந்த மீன் கட்டு வருது. அதுக்காண்டி காவல் கேட்குறியா? இந்த பாருங்க அந்தோனியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கோப்பை இங்கே இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு இந்த பானையை கஞ்சி இருக்கா? கஞ்சி இல்லை, தொடர்ச்சி எடுத்துட்டாங்க. இதுதான் மிச்சம். டேய் மீன் எனக்கும் இல்லைடா, மீன் முள்ளு இருக்கு, சூப்பிட்டு சாப்பிடு. அப்படியே கஞ்சிக்கு தொட்டு மீன் சாப்பிடலாம்டா, மீனுக்கு கஞ்சியை தொட்டு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 3 மீன் தான். நான் ஒரு 3 இல்லை 4 தான் சாப்பிட்டேன். இன்னொரு மீன் சாப்பிட்டாண்டா. யாரு? நானா? சரி, நான் 11 தான், இவெல்லாம் 22 மீன். இங்கே வரு இங்கே வர ரெனிட்டு நான் 68 செம்மையாக க்ளோஸ் அப்பில் இருந்தீங்க. உண்மையில இந்த வீடியோ வந்து சரியான யூஸ் பண்ணும். இந்த மீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அர்த்தம் சரியான யூஸ் பண்ணும். பிடிச்சிருவா இப்படி கொட்டு அப்படின்னு. இது வந்து எப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் தவாவில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். அது என்னது எப்படி சொல்லுவாங்க, சட்டிக்குள்ள எண்ணெயை ஊற்றி எண்ணெய்கள் போட்டு பொரிக்காமல் தோசைக்குள்ள எண்ணெயை ஊற்றி இதை பொரித்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.